Hi friends, Bashas Kitchen இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான லட்டு ரெசிபி பார்க்க போறோம். கடலை மாவு வச்சு நம்ம மைசூர் பாக் பண்ணியிருப்போம். ஆனா கடலை மாவு வச்சு எப்படி ஒரு லட்டு செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பேசன் லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பேசன் லட்டு செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் கடலை மாவு சேர்த்துடலாம். இது வந்து பச்சை கடலை மாவு. நெய்யோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். அதனால ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு மெதுவாக எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கடலை மாவு வேக வேக உங்களுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வரும். நுரைச்சி வருதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் இதை கிளறி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில். லைட் எல்லோ கலராக இருக்கிறது டார்க் மஸ்டர்ட் கலர்களுக்கு மாறணும். அப்போ தான் கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வரைக்கும் இதை நம்ம கிளறி விடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட கடலை மாவோட கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு இது ஒரு மஸ்டர்ட் கலருக்கு வந்துடும். அதோட இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் தண்ணி எடுத்து இது மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் மறுபடியும் நுரைச்சி வரும். இந்த நுரைச்சி வர்ற நுரையெல்லாம் மறுபடியும் அடங்குற வரைக்கும் இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு. ஆனால் எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ நம்மளோட நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. அடுத்து இதை நம்ம ஆற வச்சிடலாம். கடலை மாவை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா நான் கிளறிட்டே இருந்தேன். அப்போ அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இதை பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். இது பிளேட்டில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறமா தான் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். சூடாக சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும், நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பும் அப்புறம் பாதாமும் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே சேர்த்த வீடியோ வந்து என்னோடய ஃபோனில் இருந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோ இதில் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. இதில் நம்ம அடுத்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம். இதில் நான் மொத்தமாக சேர்த்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்தேன். எல்லாமே என்ன அளவு அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும். சூடு இல்லை அப்படின்றதுனால நம்மளோட சர்க்கரை வந்து இலகாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது, லட்டு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் கடலை மாவை வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் லட்டு பிடிக்கும்போது அந்த 1/2 கப் கடலை மாவை இதில் நீங்கள் சேர்த்துருங்க. இந்த மாவோடையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிங்க. நம்மளுக்கு எப்படி சப்பாத்தி மாவில் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோமோ அதே மாதிரி நீங்கள் இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்துக்கும் போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை கடலை மாவு சேர்த்துறாதீங்க. பச்சை கடலை மாவு சேர்த்திங்கன்னா லட்டுவோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ கொஞ்சம் இது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அதனால நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணது சேர்த்துக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு லட்டு பிடிக்க வருது.
என்னோடய ஃபோனில் மெமரி இல்லாததுனால 2 வீடியோ இதிலேருந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த 2 விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்களோட லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் பாதாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் கடலை மாவு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த பதம் அப்புறமா நீங்கள் ஃபுல்லாத்தையும் லட்டுவை பிடிச்சிருங்க. இதுக்கு உங்களுக்கு மாவு சூடாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம தாராளமாக இதில் வந்து நெய் விட்டுருக்கோம் அப்படின்றதுனால இதை நம்ம அப்படியே பிடிச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு லட்டு பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் தடவிக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ இருக்கிற என்கிட்ட இந்த மாவில் இருக்கிற எல்லா லட்டுவையும் நான் பிடிச்சிட்டு மேலே ஒரு முந்திரி பருப்பு இந்த மாதிரி வச்சிடுறேன். இதில் நல்ல மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்றதுனால 3-4 நாள் ஆனால் கூட நம்ம இதை வெளியே வச்சிட்டோம்னா கூட ட்ரை ஆகாது. அந்த அளவுக்கு இந்த லட்டுவில் நல்ல மாய்ஸ்சர் இருக்கும். இப்போ எல்லா லட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லட்டுவை செஞ்சுட்டு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. லட்டு அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம லட்டு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் மாய்ஸ்சராகவும் இருக்குன்னு. அங்கங்கே நம்ம போட்டிருக்க அந்த நட்ஸும் வந்து நடுநடுவில் இருக்குது. சாப்பிடும்போது வாயில் நல்லா மெல்ட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே செய்கிற பூந்தி லட்டுவோட இந்த லட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃப்ரூட் கேசரி ரெசிபி அப்புறம் பிரெட் ஹல்வா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.